Hi everybody, welcome to Future Visions TRB English. Today I'm here with an exclusive lesson at your desk from Unit 4 just to engage, empower and inspire you all. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் பீட்டரோட ரியாக்ஷனை பார்த்துருந்தோம். மற்ற கேரக்டர்ஸை பீட்டர் எப்படி அவரோட பெர்ஸ்பெக்டிவில் மற்ற கேரக்டர்ஸ் எப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதன் மூலிமா மற்ற கேரக்டர்ஸோட கேரக்டர் போர்ட்ரேல் நம்ம கிளியராக பார்த்துருந்தோம். அண்ட் பீட்டர் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பீட்டர் அவர் கிளாரிஸா முன்னாடி அழுதுதை நினச்சி ரொம்ப ரிக்ரெட் பண்ணதை நம்ம கவனித்தோம். அண்ட் நம்மளோட ப்ரீவியஸ் நரேட்டிவில் பீட்டர் எந்தளவு ஒரு ப்ளேஃபுல்லான ஒரு பர்சன். ஸோ அவர் அந்த வீடியோவில் கூட நம்ம பார்த்துருந்தோம், ஒரு விமனை பார்த்து அட்ராக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணதை நம்ம கவனித்தோம். அண்ட் பீட்டர் அந்த ரீஜன் பார்க்கில் அவருக்கு ஞாபகம் வருது, கிளாரிஸா ரிமைண்ட் பண்ணது பார்ட்டி அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அந்த கிளாரிஸாவோட பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்காக அவங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த டைமில் ரீஜன் பார்க்கில் பார்த்திங்கன்னா அவர் 1890s போர்டனில் நடந்த விஷயத்தெல்லாம் அவர் யோசிக்கிறாரு. அண்ட் ரிச்சர்ட் அவங்க ரெண்டு பேரோட லைஃப்பில், பீட்டர் அண்ட் கிளாரிஸாவோட லைஃப்பில் எப்படி ரிச்சர்ட் இன்டர்ஃபியர் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்கிறாங்க. அண்ட் நம்ம லுக்ரீஷியாவோட டிஸப்பாயின்மெண்ட்டும் பார்த்தோம். ஸோ லுக்ரீஷியா அவங்களோட லைஃப்பில் ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிறது நம்ம அந்த சப்ளாட்டோட கேரக்டர் லுக்ரீஷியாவை பார்த்தோம். அண்ட் அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க ஹோம்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ ஹோம்ஸ்க்கு அடுத்தது அவங்க யாரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, வில்லியம் ப்ராட்ஷா கிட்ட கூட்டிகிட்டு போனால் செப்டிமஸ்க்கு குணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் ஒரு நம்பிக்கை இருக்கிறத நம்ம கவனித்தோம். அண்ட் செப்டிமஸ் லுக்ரீஷியா கையில் வெட்டிங் ரிங் இல்லாததை நினச்சி அவர் போன நரேட்டிவில் ரொம்ப அப்செட்டாக இருந்தார். அதை நம்ம பார்த்தோம். அண்ட் பீட்டரோட லவ், ஸோ பீட்டரோட இப்போ நியூ லவ் டெய்ஸி. ஸோ அந்த டெய்ஸியை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ டெய்ஸி எந்தளவு பீட்டரை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. அண்ட் டெய்ஸி மேலே இருக்கிறது உண்மையான லவ்வா, எந்த விதத்தில் டெய்ஸியை லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் பீட்டர் அந்த போன நரேட்டிவில் ரீகலெக்ட் பண்ணதை நம்ம பார்த்தோம். நம்மளோட இந்த வீடியோவில் கூட்டிகிட்டு போனால் செப்டிமஸை ப்ராட்ஷா கிட்ட கூட்டிகிட்டு போனால் அவருக்கு சரியாயிடும்னு சொல்லிட்டு லுக்ரீஷியா நம்புறதை நம்ம பார்க்குறோம். அண்ட் த்ரூ அவுட் இந்த வீடியோவில் அவங்களோட நம்பிக்கை அதே மாதிரி இருக்கா, இல்லை அது மாறுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் வார்க்கு முன்னாடி செப்டிமஸோட லைஃப் எப்படி இருக்குது, அவர் எப்படி அவரோட லைஃப்பை ஆரம்பித்தார், அவரோட கரியரை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு சின்ன கிளிம்சஸ் இருக்குது. அதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த நெரேட்டிவில். அண்ட் பீட்டரோட ரியாக்ஷன்றதை நமக்கு இந்த நெரேட்டிவ் ஆரம்பிக்குது. பீட்டர் இங்கிலாந்து அந்த லண்டனில் நடந்த அந்த சேஞ்சஸை எப்படி பார்க்குறாரு. ஸோ 5 இயர்ஸ் கழித்து லண்டனுக்கு வராரு இல்லையா. ஸோ அந்த 5 இயர்ஸில் லண்டன் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு அவர் மூலிமா நம்ம லண்டனை பார்க்குறோம். அண்ட் செப்டிமஸோட டெசிஷன், ரெசியாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது செப்டிமஸோட டெசிஷன். ஸோ எதுக்காக அதை டிசைட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த நெரேட்டிவில். அண்ட் செப்டிமஸால் அவரோட இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியல, அடிக்கடி சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் இந்த நரேட்டிவில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் ஸ்மித்ஸ் தட் இஸ் செப்டிமஸும் ரெசியாவும் இந்த வீடியோவில் நமக்கு ப்ராட்ஷா பார்க்குறாங்க. செப்டிமஸ் ப்ராட்ஷா ஒரு நல்ல டாக்டர் இல்லை, அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவர் நினைக்கிறத எப்படியாச்சும் பேஷண்ட்ஸை செய்ய வச்சிருவார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் ஹியூ ஒயிட் பிரெட்டை நம்ம லேடி ப்ரூட்டையும் ரிச்சர்டையும் இந்த நரேட்டிவில் லஞ்சியானுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. லேடி ப்ரூட்டன், ஒயிட் பிரெட் அண்ட் ரிச்சர்ட் 3 பேருமே பீட்டரோட அன்சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அவருக்கு ஜாப் இல்லை, அவர் லைஃப்பில் செட்டில் ஆகாமல் இருக்காருன்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ பீட்டர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஸோ ரிச்சர்ட் பீட்டருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற அஷூரன்ஸை அங்கே கொடுக்குறாரு. அண்ட் ரிச்சர்ட் வீட்டுக்கு வராரு. அண்ட் கிளாரிஸாவுக்கும் ரிச்சர்டுக்கும் அந்த ப்ரூட்டனில் எப்படி பழக்கம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரேட்டிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரீஜன் பார்க்கே இருக்கிற ரெசியாவும் பார்க்குறாங்க. ஸோ அவங்களும் அந்த பாட்டை கவனிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த உமனை நினச்சி வருத்தப்படுறாங்க. அப்புறம் அந்த பாட்டை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. இஃப் சம் ஒன் ஷுட் சி வாட் மேட்டர் தே அப்படின்னு அந்த ஓல்டு உமன் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை கேள்விப்பட்டவுடனே, அதை கேட்டவுடனே இவங்களுக்கு சடனாக ஒரு ஹோப் வருது. She suddenly feels like everything will be all right and that her own unhappiness is just a silly dream. ஸோ அவங்களோட அன்ஹாப்பினஸ் ஒரு சில்லி ட்ரீம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் லுக்ரீஷியா மனசில் வருது. ஸோ அவங்களுக்கு ஃபர்தராக ஒரு ஹோப் கிடைக்குது, வில்லியம் ப்ராட்ஷாக்கு க்யூர் ஆகிடும்.
ஸோ வில்லியம் பிராட்ஷா கிட்ட வந்து செப்டிமஸ் போனால் செப்டிமஸ்க்கு வந்து க்யூர் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்து அவங்க மனசில், லுக்ரீஷியா மனசில் இருக்குது. ஸோ நம்மளோட இந்த நிறைய வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் கூட்டிகிட்டு போகுது. ஸோ செப்டிமஸ் வந்து அவர் வந்து வாரியராக இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தார். பிஃபோர் த வார் செப்டிமஸ் வாஸ் அன் ஆஸ்பைரிங் போயட் அண்ட் ஃபெல் இன் லவ் வித் மிஸ் இசபெல் போல். ஸோ இவங்க தான் வந்து லுக்ரீஷியாவை தான் இவங்க செப்டிமஸ் வந்து ஃபர்ஸ்ட் லவர் கிடையாது. செப்டிமஸோட ஃபர்ஸ்ட் லவர் பாருங்கள், மிஸ் இசபெல் லவ் மேலே, இசபெல் போல் மேலே அவருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. அண்டு நம்ம அவங்க இசபெல் போல வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து லெக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷேக்ஸ்பியர்ஸோட லெக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த லெக்சர்ஸ் வந்து செப்டிமஸை வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. அண்ட் செப்டிமஸோட சில போயம்ஸ் எல்லாமே அவங்க வந்து எடிட் பண்ணியிருக்காங்க இசபெல் போல். ஸோ அவர் வாரியராக இருக்கிறதுக்கு முன்னாடி, அவர் வந்து ஒரு சோல்ஜராக இருக்கிறதுக்கு முன்னாடி மிஸ்டர் ப்ரீவர் அப்படிங்கிற ஒரு பர்சனோட சிபில் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கார். ஸோ அவர் செப்டிமஸை பற்றி இவருக்கு மட்டும் ஹெல்த்தியாக எழுத்தாருன்னா இவர் வந்து இந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப ஷைன் ஆவார் அப்படிங்கிற ஒரு ரிமார்க்கை அந்த ப்ரீவர் அப்படிங்கிற ஒரு பாஸ் வந்து இவர். அண்ட் ப்ரீவர் வந்து செப்டிமஸ் கண்டா இன்னும் மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கும் நல்லா ஹெல்த்தியாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவர் வந்து செப்டிமஸை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் அது வரைக்குமே அந்த அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா World War I கமென்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் இவரையும் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டாங்க வாரியராக. அண்ட் இவர் ஃப்ரான்ஸ்க்கு போகிறாரு. ஸோ ஃப்ரான்ஸ்க்கு போயிட்டு ஓகே நம்ம வந்து அங்கே ஆக்சுவலி சோல்ஜராக தான் போகிறாரு. ஆனால் அங்கே வந்து அவர் வந்து இங்கிலாந்துக்காக போயம்ஸ் எல்லாம் வந்து அவர் அங்கே எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸோ அங்கே இனிஷியலாக வந்து ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் அண்ட் தென் இசபெல் போலோட வேர்ட்ஸ், அவங்களோட என்கரேஜிங் வேர்ட்ஸ் எல்லாம் இவரோட மைண்டில் வந்து இருந்திருக்கு. ஸோ வாரியராக இருந்த டைமில் ஃப்ரீ டைமில் அவர் வந்து போயம்ஸும் வந்து நிறைய எழுதியிருக்காரு அந்த டைமில். செப்டிமஸ் distinguished himself in battle and then became very close with his officer ஈவான்ஸ். ஸோ அங்கே செப்டிமஸ் வந்து ஒரு டிஸ்டிங்கிஷ்டு வாரியராக வந்து அவர் வந்து அங்கே இருந்திருக்காரு. ரொம்ப சிறப்பாக வந்து அங்கே போராடி இருக்காரு. ஸோ அதில் வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டிருக்கு ஈவான்ஸ் அப்படிங்கிறவரோட. அவர் வந்து ஒரு ஆஃபீஸர், சீனியர் ஆஃபீஸர், அவரோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டிருக்கு. அண்ட் 2 பேர் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. பட் வென் ஈவான்ஸ் வாஸ் கில்ட், ஸோ ஈவான்ஸை வந்து அந்த ஆமிஸ்டைஸ் டேக்கு முன்னாடி வந்து கொண்டு இருக்காங்க. ஸோ ஆமிஸ்டைஸ் டேன்னா வந்து வார் வேண்டாம், நம்ம போரை வந்து நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாடுகள்லாம் எடுக்கிற முடிவு. ஸோ அந்த நாட்டோட முடிவுக்கு அப்புறமே வந்து என்ன ஆகுது, அவங்க வந்து அந்த நாட்டோட முடிவு டைமில் இந்த ஈவான்ஸை வந்து கொண்டுடுறாங்க இந்த வாரில். ஸோ செப்டிமஸ் குட் ஃபீல் நத்திங். ஸோ செப்டிமஸால் எதுவுமே உணர முடியல. ஏன்னா அது வந்து ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ட்ரைனிங். ஸோ இமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த இமோஷன்ஸை வந்து அப்படியே சப்ரெஸ் பண்ணிட்டே வந்து அவர் வச்சுருந்துருக்காரு. ஸோ அந்த டைமில் ஸோ ஒரு மேன் வந்து அழக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலு. அதே சமயத்தில் ஒரு வாரியர், ஒரு சோல்ஜர் வந்து ஒரு ஃப்ரெண்டோட இறப்புக்கோ இல்லை வந்து ஃபெலோ சோல்ஜரோட இறப்புக்கோ வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது வந்து இன்னொரு பார்ட் ஆஃப் ட்ரைனிங். ஸோ அது வந்து அவரோட மனசில் வந்து ரொம்ப பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஈவான்ஸோட மரணத்துக்கு அப்புறம் தான் செப்டிமஸ் வந்து இவங்கள வந்து பார்க்குறாங்க, ரெசியாவை பார்க்குறாங்க. ஸோ செப்டிமஸ் வாஸ் பிலட்டட் இன் மிலன் வென் ஹி மெட் ரெசியா. ஸோ பிலட்டட்னா ஸோ ஒரு ஸ்டே ஹவுஸ், ஒரு கேம்ப் மாதிரி. ஸோ அந்த கேம்பில் வந்து இவங்க வந்து செப்டிமஸ் வந்து தங்கியிருக்கும் போது மிலனில், இட்டலியில், அப்போ தான் வந்து ரெசியாவை வந்து பார்க்குறாங்க. ஸோ ரெசியா அவங்களோட சிஸ்டர்ஸோடு சேர்ந்து ஹேட் மேக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேட்டை வந்து தயாரித்து அதை வந்து விற்கிறத வந்து ப்ரொஃபஷனாக வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ரெசியா ஃபெல் இன் லவ் வித் செப்டிமஸ் அண்ட் ஹி தாட் ஹர் பிரிட்டி கிளெவர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பட் த ஸ்டில் குட் ஃபீல் நத்திங். ஸோ அவங்க வந்து இதெல்லாமே ஈவான்ஸோட இறப்புக்கு அப்புறம் வந்து செப்டிமஸ் வந்து ரெசியா வந்து பார்க்குற விஷயம். ஸோ அவர் வந்து ஒரு உணர்ச்சியே இல்லாமல் வந்து அவர் வந்து இருக்கார். ஸோ செப்டிமஸ் அண்ட் ரெசியா வந்து 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ செப்டிமஸ்க்கு வந்து ரெசியா வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கா, ரொம்ப வந்து கிளவராக இருக்காங்க, அண்ட் இவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்களே, இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும், ஸோ நம்ம வந்து நம்மளோட லைஃப் வந்து ஒரு வெறுமையாக இருக்குது, ஸோ இந்த வெறுமை வந்து போகணும்னா இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க செப்டிமஸ். he married her to try and make up for his lack of emotion. ஸோ ரெசியா வந்து கல்யாணம் பண்ணிட்டதுக்கு காரணமே அவங்களோட அந்த இமோஷ்னல் வீக்னஸை வந்து அவங்க சரி பண்ணுவாங்க, அதை வந்து பேட்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ கல்யாணம் ஆகிடுது. இட்டலி மிலன்லேருந்து இங்கிலாந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க.
ஸோ இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 பிளெஸ்ஸிங்கோட இங்கிலாந்துக்கு திரும்பி வராங்க. ஒண்ணு வந்து அவங்களோட மேரேஜ் அண்ட் இன்னொன்னு வந்து அவங்க வந்து போர்ல வந்து நல்லா சிறப்பா வந்து போராடினதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நெறைய ப்ரமோஷன்ஸ் அண்ட் தென் பிரைஸஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. வந்து குழந்தைங்க வந்து பெத்துக்கணும்னு ஆசை. ஆனா செப்டிமஸ் வந்து ஸோ குழந்தைங்க நம்ம பெத்துக்கிட்டா அதுவும் இந்த க்ரூவல் வேர்ல்ட்ல தானே வந்து இருக்கும். ஸோ அதுவும் நம்மள மாரி சஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறுக்கிறாரு, வேண்டான்னு சொல்றாரு. செப்டிமஸ் வந்து இந்த வேதனைகளும் அவருக்கு இருக்கிற மாரி நினைக்கிறாரு. அதனால அவருக்கு பைத்தியம் பிடிக்கிற மாரி இருக்கு. ஸோ ரெசியா வந்து செப்டிமஸை டாக்டர் ஹோம்ஸ் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஆனா ஹோம்ஸ் வந்து சொல்றாரு, செப்டிமஸ்க்கு வந்து ஒண்ணும் இல்ல. அவர் வந்து நல்லா தான் இருக்காரு. என்ன ஒரு விஷயம் அவர் வந்து ஐடியலா இல்லாம அவருக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஹாபியை வந்து பிக் பண்ணிக்கிட்டா அவர் வந்து சரியாயிடுவாருன்னு சொல்லிட்டு டாக்டர் ஹோம்ஸ் செப்டிமஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்றாரு. ஸோ டாக்டர் ஹோம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ண மாதிரி செப்டிமஸ்க்கு வந்து நிறைய ஹாபீஸை வந்து கொடுத்துமே அவர்கிட்ட எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. செப்டிமஸ் இல்லை அண்ட் அவர் வந்து சூசைடு வந்து பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ இதனால டாக்டர் ஹோம்ஸ் கெப்ட் விசிட்டிங் ஹிம் பட் வாஸ் ஆல்வேஸ் கன்வின்ஸ் த செப்டிமஸ் ஹேட் நத்திங் தட் மேட்டர் வித் ஹிம். ஸோ டாக்டர் ஹோம்ஸ் வந்து அதனால் வந்து திரும்ப திரும்ப விசிட் பண்ணுறாரு. இருந்தாலுமே ஒவ்வொரு டைம் விசிட் பண்ணும்போது செப்டிமஸ் வந்து நல்லா தான் இருக்கார், அவருக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதையும் திரும்ப திரும்ப வந்து டாக்டர் ஹோம்ஸ் வந்து சொல்கிறாரு. செப்டிமஸ்க்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஹோம்ஸை வந்து பிடிக்கல. அவரை வந்து ப்ரூட், ரிப்பல்சிவ் ப்ரூட்டுன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அண்ட் இவர் வந்து அவர்கிட்டேருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து ஆரம்பத்துலேருந்தே செப்டிமஸ் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கார். ஸோ இவர் வந்து அவரே கன்வின்ஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த சூசைட் தாட் வந்து இவராக எடுத்ததில்லை, இந்த வேர்ல்டே வந்து இவரை வந்து இவரை தன்னைத்தானே அழிச்சிக்கணும் அப்படின்னு இந்த வேர்ல்டே நினைக்குது. ஏன்னா இவர் வந்து எதுவுமே ஃபீல் பண்ண மாட்டார் இல்லையா, அவருக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை, எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லை. அதனால இந்த மாதிரி ஒரு ஆள் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோல் வேர்ல்டே வந்து செப்டிமஸை வந்து தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குதுன்னு இவர் வந்து மனசில் நினச்சிட்ருக்கு. அண்ட் இவரோட மனசில், செப்டிமஸோட மனசில் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து மேலோங்கி இருக்கவும் தான் இவருக்கு வந்து அந்த ஈவான்ஸோட அந்த இல்யூஷன்ஸ் எல்லாம் இவருக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரெசியாக்கு வந்து செப்க்கு வந்து ரொம்ப பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அவர் தானாக வந்து அதிகமாக பேச ஆரம்பித்ததை வந்து ரெசியா வந்து அவரை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியல ரெசியாவால். ஸோ திரும்ப திரும்ப ஹோம்ஸை போய் பார்க்குறது அண்ட் செப்டிமஸ் வந்து ஹோம்ஸை வந்து கர்ஸ் பண்ணுறது, ஸோ இதே தான் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் டாக்டர் ஹோம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு, ஸோ ஸ்மித்ஸ்க்கு வந்து ரெசியா அண்ட் தென் செப்டிமஸ்க்கு வந்து இவர் மேலே நம்பிக்கை இல்லைன்னா இவர் வந்து இவங்க 2 பேரும் சார் வில்லியம் பிராட்ஷா வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஹோம்ஸ் தான் ரெஃபர் பண்ணுறாரு இந்த வில்லியம் பிராட்ஷாவை. ஸோ பிக் பென்னோட டாலிங் சவுண்ட் கேட்குது, 12 o'clock ஆகுது. ஸோ கிளாரிஸா அவங்களோட க்ரீன் ட்ரெஸ்ஸை பெட் மேலே வச்சுட்டு ஸோ செப்டிமஸ் அண்ட் ரெசியா இங்கே வந்து அவங்களோட அப்பாயின்மெண்ட்டை சார் வில்லியம் பிராட்ஷாவோட அப்பாயின்மெண்ட்டுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஸா அந்த க்ரீன் ட்ரெஸ் தைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த க்ரீன் ட்ரெஸ் அதை அவங்க பெட் மேலே வைக்கிறாங்க. ஸோ இந்த சைடு இந்த சப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா செப்டிமஸ் அண்ட் ரெசியா வந்து அவங்களோட அப்பாயின்மெண்ட்டு சார் வில்லியம் பிராட்ஷாவோட அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து அவங்க ரெடியாக இருக்காங்க. வில்லியம் பிராட்ஷாவோட ரெசிடென்ஸில் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ வில்லியம் பிராட்ஷா வந்து ஒரு சைக்ரியாட்டிஸ்ட் அண்ட் தென் அவர் வந்து பீப்புளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்சன். அண்ட் அவர் ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு டாக்டர், ஒரு எக்ஸ்பென்சிவ் காரை வச்சுருக்காரு. அண்ட் யூஸ்வலாக அவரோட பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் அண்ட் தென் வெல்தி பீப்புள் தான் அவங்களோட பேஷண்ட்ஸ். அண்ட் ஹி வாஸ் கனெக்டட் வித் த வேர்ல்டு வார். அந்த வேர்ல்டு வார் டைமில் வந்து நிறைய பீப்புள், நிறைய சோல்ஜர்ஸ் அண்ட் தென் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து சைக்கலாஜிக்கலி அஃபெக்ட் ஆகியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இவர் அசோசியேட் ஆகிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு வார் டைமில் இருந்த ஒரு மிலிட்ரி டாக்டர் மாதிரி இவர். ஸோ இவர் வந்து ஒரு வயசான ஒரு டாக்டர், ஒரு மிடில் ஏஜை க்ராஸ் பண்ண ஒரு டாக்டர். அண்ட் இவரோட சர்வீஸை அப்ரிஷியேட் பண்ணி இவருக்கு வந்து நைட் ஷிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலாண்டு ஸோ பீப்புள் அந்த டைமில் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரில் நடந்த அந்த கமோஷனில் நிறைய வாரியர்ஸ் அந்த நிறைய சோல்ஜரோட ஃபேமிலிஸ் வந்து பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கலி அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் இவர் தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்காக இவரை வந்து நைட்டாக அப்படி கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நைட் அப்படிங்கிற டைட்டில் வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க இங்கிலாண்டை. ஸோ ஷெட்யூல் பண்ணபடி செப்டிமஸ் அண்ட் ரெசியா அந்த சார் வில்லியம் பிராட்ஷா வந்து பார்க்குறதுக்காக வராங்க.
ஸோ சீக்கிரமாக வந்து வில்லியம் பிராட்ஷா வந்து செப்டிமஸை வந்து டயக்னோஸ் பண்ணிடுறாரு. அவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடுறாரு. அண்ட் அவர் சொல்கிறாரு ஹீ இஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் பிரேக் டவுன். ஸோ இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேட்டில் வந்து இவரோட ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சர் வில்லியம் பிராட்ஷா வந்து ரெசியா கிட்ட சொல்கிறாங்க. அண்ட் வில்லியம் பிராட்ஷா வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. ஸோ இவ்வளோ நாள் வந்து டாக்டர் ஹோம்ஸ் மாதிரி ஒரு டாக்டரை வந்து ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருந்தது ரொம்ப தப்பு அப்படிங்கிறது வந்து ரெசியா கிட்ட சொல்கிறாங்க. அண்ட் சார் வில்லியம் பிராட்ஷாக்கும் செப்டிமஸ்க்கும் சார் ஒரு சின்ன ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குது. ஸோ வில்லியம் பிராட்ஷா வந்து செப்டிமஸ் கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்து வாரில் வந்து சர்வ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ இஃப் ஹி சர்வ்டு வித் கிரேட் டிஸ்டிங்ஷன் இன் த வார் அண்ட் செப்டிமஸ் கான்ட் ஈவன் ரிமெம்பர் தோ he remembers the war as a little shindy of school boys with gunpowder. ஸோ இவர் வந்து செப்டிமஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு வாரியர், ரொம்ப ஒரு கிரேட் சோல்ஜர். அவர் ரொம்ப பிரேவான ஒரு சோல்ஜர். அவருக்கு நிறைய ப்ரமோஷன்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் எல்லாம் அவர் வந்து சிறப்பாக போராடினதுக்காக கொடுத்துருக்காங்க. நிறைய அச்சீவர் ட்ராஃபீஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. ஆனால் அந்த வில்லியம் பிராட்ஷா வந்து கேட்ட கொஷனுக்கு வந்து அவரால் வந்து சரியாக ஆன்சர் பண்ண முடியல. வாரை பற்றின எந்த ஒரு ஞாபகமே இல்லை. அவரோட மனசில் இருக்கிறதுனா ஸ்கூல் பாய்ஸ் வந்து கன் பவுடரை வச்சு விளையாடுற ஒரு வார் தான் அவருக்கு வந்து ஞாபகம் வருது. அண்ட் ரெசியா தான் ஆன்சர் பண்ணுறாங்க அவர் கேட்ட கொஷனுக்கு. சொல்கிறாங்க செப்டிமஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஹீரோ, அவரோட ஹீரோயிக் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரெசியா வந்து அவங்கக்கிட்ட வில்லியம் பிராட்ஷா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அண்ட் செப்டிமஸ் வந்து அவரே தனக்கு தானே வந்து கன்ஃபஸ் பண்ணுறாரு வில்லியம் பிராட்ஷா கிட்ட. இது மாதிரி நான் ஒரு பெரிய க்ரைம் பண்ணிட்டேன், ஹியூமன் நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக நான் ஒரு பெரிய க்ரைம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ரெசியா சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் எதுவும் உண்மை கிடையாது. அவர் வந்து தெரியாமல் சொல்கிறாரு, அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரு, அவர் சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது, அவரை இப்படி தான் தன்னை தானே வந்து கில்ட்டியாக வந்து நினச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெசியா வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அண்ட் வில்லியம் வந்து ரெசியாவை வந்து தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு செப்டிமஸ் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது அவரோட நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து செப்டிமஸ் கிட்ட கேட்குறாங்க, இவங்க வந்து ரெசியா கிட்ட கேட்குறாங்க, செப்டிமஸ் வந்து ஏதாச்சும் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணுறாரு அப்படின்னோடனே இவங்க வந்து ரெசியா சொல்கிறாங்க, ஆமாம் அவர் வந்து அடிக்கடி இப்போல்லாம் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு வில்லியம் கிட்ட சொல்கிறாங்க. உடனே வில்லியம் சொல்கிறாங்க, Sir William says that Septimus must be separated from Resia and sent to rest in a beautiful house in the country. ஸோ செப்டிமஸ் வந்து தனியாக இருக்கணும், ரெசியாவை பிரிஞ்சு தனியாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து இப்போ தனிமை தான் வந்து தேவைப்படுது, ரெசியா கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வில்லியம் வந்து ரெசியா கிட்ட சொல்கிறாங்க. சார் வில்லியம் ப்ரிஃபர்ஸ் நாட் டு டாக் ஆஃப் மேட்னஸ் பட் சிம்ப்ளி எ லேக் ஆஃப் ப்ரப்போர்ஷன். ஸோ சார் வில்லியம் வந்து இவருக்கு வந்து பைத்தியம் கிடையாது, ஒரு சில விஷயம் வந்து இவரோட மனசில் வந்து குறையாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து சொல்கிறாங்க. லேக் ஆஃப் ப்ரப்போர்ஷன் இஸ் சம்திங் மெஷர்மெண்ட். ஒரு சில தேவைகள் வந்து பூர்த்தி ஆகாமல் இருக்குது அவரோட மனசில் அப்படிங்கிறது தான் வந்து வில்லியம் பிராட்ஷா வந்து சொல்கிறாங்க. அந்த தேவைகள் என்ன, அவருக்கு நல்ல ஒரு ரெஸ்ட் கொடுத்தா அவர் வந்து ரிட்ரைவ் ஆகிடுவார், பழைய மாதிரி வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் ரெசியாவுக்கு வந்து இந்த விஷயம் வந்து பிடிக்கல. அவங்க வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. ஏன்னா வந்து செப்டிமஸை பிரிஞ்சு அவங்களால இருக்க முடியாது, செப்டிமஸ் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் வென் தே கிவ் திஸ் நியூஸ் டு செப்டிமஸ் ஹீ இஸ் வெரி ஆஃப் சர் வில்லியம்ஸ் ஹோம். ஸோ இவங்க வந்து செப்டிமஸை விட்டு வந்து தனியாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க நினைக்கல. அண்ட் செப்டிமஸை வந்து தனியாக விடணும் அப்படின்னும் ரெசியா வந்து விருப்பப்படலை. அண்ட் வில்லியம் பிராட்ஷியா கிட்ட சொல்கிறாங்க, நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து பண்ணிடுறேன், செப்டிமஸ்க்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெசியாவையும் ஸ்மித்தையும் வந்து அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. அண்ட் ரெசியா வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. அண்ட் அவங்க நினைக்கிறாங்க சார் வில்லியம் வந்து ஏமாற்றிட்டாங்க, டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வில்லியம் வந்து ஒரு நல்ல ஒரு டாக்டர் கிடையாது, நல்ல மேன் கிடையாது, நல்ல ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெசியா வந்து நினைக்கிறாங்க. அந்த நரேட்டர் எக்ஸ்பேண்ட்ஸ் ஆன் சர் வில்லியம்ஸ் ஃபிலாசபி ஆஃப் ப்ரப்போர்ஷன். ஸோ இங்கே வந்து நமக்கு சர் வில்லியம்ஸ் ஃபிலாசபி ஆஃப் ப்ரப்போர்ஷனை பற்றி இங்கே நரேட்டர் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து ரெசியாவுக்கு வந்து இது வந்து பிடிக்கல, என்ன வந்து லேக் ஆஃப் ப்ரப்போர்ஷன்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளோட நரேட்டர் வர்ஜினியா வுல்ஃப் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ வில்லியம் ப்ரிஸ்கிரைப்ஸ் ஐசோலேஷன், ரெஸ்ட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஃபுட் ஃபார் த மென்டலி இல் அண்ட் ஹீ ஃபர்பிட்ஸ் தெம் ஃப்ரம் ஹேவிங் சில்ட்ரன். ஸோ வில்லியம்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், ஐசோலேட்டடாக இருக்கணும் பேஷண்ட்டு,
அண்ட் அவங்க வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கணும். அண்ட் ஃபுட் வந்து நினச்ச மாதிரி வந்து சாப்பிடக்கூடாது. தே ஷுட் கீப் அ ரெஸ்ட்ரிக்ஷன் ஓவர் தேர் ஃபுட். இவங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த ஃபுட் ஐட்டம் மட்டும்தான் சாப்பிடணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து மென்டலி இல் பீப்புளுக்கான ஒரு ரெமெடி. அண்ட் கண்டிப்பாக அவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, சில்ட்ரனை வந்து பெற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ரூல். ஸோ இந்த ப்ரோட்டோக்காலை தான் வந்து அவர் வந்து எல்லா பேஷண்ட்ஸ்கிட்டையும் வந்து சொல்கிறாரு. ஸோ எல்லா பேஷண்ட்ஸையும் அதை ஃபாலோ பண்ணவும் வச்சுருவார். ஸோ இவர் சொல்கிறது வந்து இந்த பேஷண்ட்ஸ் வந்து கேட்க வச்சுருவார். ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சராக வந்து சார் வில்லியம் பிராட்ஷா வந்து இருந்திருக்காரு அந்த டைமில். ஸோ இது வந்து ரெசியாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஸோ சார் வில்லியம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். இந்த சென்ஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷன் ஃபிலாசபி மூலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். இது வந்து இங்கிலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் நிறைய சோல்ஜர்ஸ் வந்து சைக்கலாஜிக்கலி அஃபெக்ட் ஆகிருந்திருக்காங்க. ஸோ இவரோட இந்த ஃபிலாசபி வந்து நிறைய பீப்புளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ யாரெல்லாம் இவரோட ஃபிலாசபியை கேட்டு நடந்துக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து கரெக்டான இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இவங்களோட வியூஸை வந்து கேட்கலையோ அவங்கெல்லாம் மேட் பீப்புள்னு இவர் வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அந்த டைமில். ஸோ இங்கிலாந்து வந்து இந்தியாவை வந்து இன்வைட் பண்ணும்போது, ஸோ இந்தியா வந்து ஒன் ஆஃப் த காலனி இல்லையா, இங்கிலாண்டோட ஒன் ஆஃப் த காலனி இல்லையா. ஸோ அப்போ இங்கிலாண்டோட இன்வேஷன் அப்போ ஸோ அவங்க வந்து நிறைய ஸ்டாச்சூஸை வந்து ஸ்மாஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து இதோட இங்கே பேரலாக கொண்டு வராங்க. ஸோ வில்லியம் வந்து எப்படி வந்து இங்கிலீஷ் பீப்புள் வந்து இந்தியாவில் ஸ்டாச்சூஸை வந்து ஸ்மாஷ் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே லண்டனில் சார் வில்லியம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட பேஷண்ட்ஸோட மைண்ட்ஸை வந்து காலனைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்கள எல்லாரையுமே வந்து இந்த அவரோட சென்ஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷன் ஃபிலாசபியை ஃபாலோ பண்ண சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து அந்த இன்வேஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டோட இன்வேஷன் டைமில் ஸோ நியூ ரிலிஜனை வந்து கொண்டு வராங்க. அதோட ரிலிஜனோட அம்பாசிடர்ஸாக சிலர் இருந்திருக்காங்க. நிறைய இடத்துல அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ளூயன்சஸாக இருந்திருக்காங்க இந்த அம்பாசிடர்ஸ் எல்லாம். ஸோ அதை தான் இங்கே வந்து பேரலாக கொண்டு வராங்க. வில்லியம் பிராட்ஷாவை வந்து அவங்களோட அந்த அம்பாசிடரோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க இங்கே. ஸோ சார் வில்லியம் பிராட்ஷா பேஷண்ட்ஸை மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, அவங்களோட ஒய்ஃபையே கூட அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 15 வருஷம் ஆகிடுச்சு. அந்த ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட இண்டிவிஜுவல் ஐடியா தான் இருந்திருக்கு. ஷி had a life of her own, but it was subsumed into her husband's will 15 years before. ஸோ அவங்க வந்து ஆரம்பத்தில் அவங்களும் இண்டிவிஜுவலாக தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் மனசில் வந்து இண்டிவிஜுவாலிட்டி இருந்திருக்கு. ஆனால் வந்து ஒரு 15 வருஷமாகவே கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்திருக்கு. அவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க வில்லியம் பிராட்ஷா. ஸோ வில்லியம் பிராட்ஷாக்கு என்ன ஒரு திறமை இருக்குன்னா அவங்களோட பேஷண்ட்ஸை வந்து எப்படியாச்சும் அவர் சொல்கிறத வந்து கேட்க வச்சிருவார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவங்களோட மனசை வந்து கண்டினியூஸாக வந்து மாற்றிடுவார். அவங்களோட சென்ஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷனுக்கு தகுந்த மாதிரி, அவரோட வியூக்கு தகுந்த மாதிரி, அவரோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு தகுந்த மாதிரி அந்த பேஷண்ட்ஸை வந்து மாற்றக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் இந்த வில்லியம் பிராட்ஷா. சில பேஷண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாலும் மாறவே மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அன்சோஷியல் இம்பல்சஸ்ன்னு ரிகார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸை வந்து அவர் என்ன பண்ணிவிடுவார்னா அவர் வந்து அவரோட கஸ்டடியிலேருந்து அனுப்பிடுவார். அவரோட அசைலம்லேருந்து அவரோட ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த பேஷண்ட்ஸ் வந்து இன்னுமே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கே ஃபிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேச்சை கேட்கலன்னா அந்த பேஷண்ட்ஸை வந்து அவர் அனுப்பிடுவார். ஆனால் யூஸ்வலாக இவரோட அந்த ஃபிலாசபி வந்து யாரெல்லாம் வந்து ரொம்ப அவர் என்ன சொன்னாலும் வந்து கேட்குற மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னா வீக் அண்ட் ட்ரபிள்டு பேஷண்ட்ஸை வந்து இவர் ஈஸியாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாராம். ஸோ இங்கே பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை, பேஷண்ட்ஸோட ஃபேமிலி. ஸோ பேஷண்ட்ஸ் வந்து அவங்க மென்டலி சிக்காக இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க போகிறதில்ல. ஸோ யாரை வந்து இவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார்னா பேஷண்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸை. ஆனால் ரெசியா வந்து இந்த விஷயத்தில் வந்து எக்ஸப்ஷன். ஸோ அவருக்கு அந்த ரெசியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாரை பிடிக்காமல் போயிடுச்சு, வில்லியம் பிராட்ஷா வந்து பிடிக்காமல் போயிடுச்சு அவரை கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம். கன்சல்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, வில்லியம் பிராட்ஷா தான் க்யூர் பண்ண போகிறாங்க செப்டிமஸை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ரெசியாவுக்கு வந்து வில்லியம் பிராட்ஷாவை வந்து பார்த்தோன்னே அவங்கள வந்து பிடிக்காமல் போயிடுது. ஸோ இப்போ நரேட்டிவ் யாரை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா ஹியூ ஒயிட் பிரெட்டு. ஸோ அவர் வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணுறாரு. ஷூஸ் அண்ட் சாக்ஸ் எல்லாம் வந்து அப்படியே விண்டோ வழியாக வந்து பார்த்துட்ருக்காரு. அந்த கிளாஸஸ் இருக்கும் இல்லையா, அது வழியாக வந்து ஷாப் பண்ணாமையே அங்கே இருக்க ஷூஸ் அண்ட் சாக்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் வந்து ஹியூ ஒயிட் பிரெட் வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான லைஃப் ஸ்டைல். ஏதாச்சும் ஒன்று வாங்கணும் இல்லை வந்து வாங்குறதை பற்றி யோசிக்கணும், இல்லை அதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் அவர் ஒரு ஹாபியாகவே வந்து ஹியூ ஒயிட் பிரெட் வந்து வச்சுருக்காரு.
ஸோ அவர் வந்து அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கார். எப்பயுமே அவர் வந்து ஹீ இஸ் வெல் ட்ரெஸ்ட் அண்ட் கர்டியஸ். ஸோ இப்போ நம்ம அந்த ஹியூ ஒயிட் பிரெட் எங்கே பார்க்குறோன்னா, ஸோ ஹீ இஸ் ஆன் இஸ் வே டு ஹேவ் லன்ச் அட் லேடி ப்ரூட்டன் வித் ரிச்சர்ட் டேலவே. ஸோ இவங்க வந்து இப்போ லேடி ப்ரூட்டன் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ரிச்சர்ட் டேலவேவையும் ஒயிட் பிரெட்டையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க லஞ்ச் பார்ட்டிக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம ஹியூ ஒயிட் பிரெட்டை நல்லா நல்லா ரொம்ப சூப்பர்பாக வந்து ஆஸ் யூஷுவல் ட்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அங்கே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போக இருக்காங்க. ஸோ யாரோட அந்த பார்ட்டி நடக்குது? லேடி ப்ரூட்டன் அண்ட் ரிச்சர்ட் டேலவேவோட. ஸோ ஹியூ வந்து லேடி ப்ரூட்டனுக்கு ஒரு கார்னேஷன் வந்து எடுத்துகிட்டு வராங்க. கார்னேஷன்னா ஒரு பொக்கே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இது வந்து யூஸ்வலாகவே அவங்க வந்து ஒரு 20 இயர்ஸாகவே இதை வந்து பண்ணுவாங்க. எப்போல்லாம் லேடி ப்ரூட்டனை வந்து பார்க்குறாங்களோ அப்போல்லாம் ஒரு பொக்கே இல்லை வந்து ஒரு ரீத்தை வந்து எடுத்துகிட்டு வரதை வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ லேடி ப்ரூட்டனோட வீட்டுக்கு வந்தாச்சு ஹியூ ஒயிட் பிரெட்டும் ரிச்சர்ட் டேலவேவும். ஸோ நமக்கு இங்கே லேடி ப்ரூட்டனோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரை வந்து சொல்கிறாங்க. ஸோ லேடி ப்ரூட்டன் வந்து ஒரு 62 இயர்ஸ் ஓல்டு உமன். ஸோ அவங்க யூஸ்வலாகவே ஷீ ப்ரிஃபர்ஸ் ரிச்சர்ட் டு ஹியூ. ஸோ ரிச்சர்டை கம்பேர் பண்ணும்போது அவங்க யாரை ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா ஹியூவை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா பட் ஸ்டில் ஃபீல்ஸ் தட் ஹியூ இஸ் கைண்ட் அண்ட் வர்த் வைல். ஸோ யூஸ்வலாகவே ரிச்சர்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஹியூவை கம்பேர் பண்ணும்போது. ஆனாலுமே ஹியூ வந்து ரொம்ப ரொம்ப கைண்டு அண்ட் தென் ஹீ இஸ் அ வர்த்தி கை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து இவங்களோட மனசில் லேடி ப்ரூட்டனோட மனசில் இருக்குது. அண்ட் அவங்களோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஷீ டஸ் நாட் லைக் கட்டிங் பீப்புள் அப் த வே கிளாரிஸா டஸ். ஸோ கிளாரிஸாக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா பிடிக்கல தான், இவங்க கூட பேசக்கூடாதுன்னு அப்படியே கட் பண்ணிவிடுவாங்க கிளாரிஸா. ஆனால் லேடி ப்ரூட்டன் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஷீ won't கட் பீப்புள். ஸோ ரிச்சர்ட் அரைவ்ஸ் அண்ட் லேடி ப்ரூட்டன் டெல்ஸ் தெம் தட் ஷீ வாண்ட்ஸ் தேர் ஹெல்ப். ஸோ ரிச்சர்டும் வந்துட்டார் அந்த இடத்துக்குள்ள. ஸோ இப்போ வந்து லேடி ப்ரூட்டன் 2 பேர் இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, எனக்கு வந்து உங்களோட ஹெல்ப் வேணும், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் லெட்டர் எழுதணும். ஸோ பட் தே won't டாக் பிஸ்னஸ் until ஆஃப்டர் லஞ்ச். ஸோ அவங்க வந்து நம்ம லஞ்ச் சாப்பிட்டு இந்த விஷயத்தை வந்து பேசலாம், லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ண வேண்டாம், லஞ்சை வந்து முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்ன விஷயம் பேசணுமோ அதை நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேடி ப்ரூட்டன் வந்து. ஸோ லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு கிராண்ட் லஞ்சை வந்து லேடி ப்ரூட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிச்சர்ட் டேலவே வாட்சஸ் லேடி ப்ரூட்டன் ஹோல்டிங் ஹியூஸ் கார்னேஷன்ஸ் அண்ட் திங்ஸ் ஆஃப் ஹவு ஷீ லுக்ஸ் லைக் ஹர் ஆன்சஸ்டர் த கிரேட் ஜென்ரல் இன் த போர்ட்ரேட் பிஹைண்ட் ஹர். ஸோ ரிச்சர்ட் டேலவே வந்து பார்க்குறாங்க லேடி ப்ரூட்டன் வந்து ஹியூ கொடுத்த அந்த பொக்கேவை வந்து கையில் வச்சுட்ருக்கதை பார்க்குறாங்க. அண்ட் லேடி ப்ரூட்டனுக்கு பின்னாடி அவங்க தலைக்கு மேலே ஒரு போர்ட்ரேட் தொங்கிட்டு இருக்கு வாலில். ஸோ அந்த போர்ட்ரேட்டில் லேடி ப்ரூட்டனோட ஆன்சஸ்டர்ஸ் அவங்களோட மூதாதையரோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ எந்தளவு சிமிலாரிட்டி, எந்தளவு 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்க, அந்த எந்தளவு ரிசம்பிள் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரிச்சர்ட் டேலவே வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. அண்ட் ரிச்சர்ட் வந்து நினைக்கிறாங்க லேடி ப்ரூட்டன் வந்து ஒரு ஜென்ரல், அவங்களே வந்து ஒரு ஜென்ரல் மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் இவங்க கிட்ட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் வந்து ஸோ லேடி ப்ரூட்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிளாரிஸாவை பற்றியெல்லாம் என்கொயர் பண்ணுறாங்க. அண்ட் ரிச்சர்ட் வந்து யோசிக்கிறாங்க, ஸோ கிளாரிஸா எந்தளவு வந்து ஆடாக இருக்காங்க, லேடி ப்ரூட்டன் அக்கறையாக இப்படியெல்லாம் கேட்குறாங்க, ஆனால் கிளாரிஸாக்கு லேடி ப்ரூட்டனை வந்து பிடிக்காமல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் வந்து யோசிக்கிறாரு. And Lady Bruton is indeed more interested in politics than people. ஸோ லேடி ப்ரூட்டனுக்கு வந்து எதில் வந்து இன்ட்ரெஸ்ட்னா பாலிடிக்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, பீப்புளை வந்து யாரோட ஆப்போசிட் கம்ப்ளீட்டானா கிளாரிஸாவோட ஆப்போசிட். கிளாரிஸாவுக்கு வந்து பீப்புளை வந்து பார்க்குறது, பீப்புளை வந்து பார்ட்டின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறது, அவங்களோட பேசுகிறதெல்லாம் வந்து பிடிக்கும். ஆனால் கிளாரிஸா வந்து ரிச்சர்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் அட்வைஸ் கொடுக்குறதோ இல்லை வந்து அதை பண்ணுங்கள், இந்த ஸ்கீம்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு பேசுகிறதோ இதெல்லாம் வந்து கிளாரிஸாக்கு வந்து பிடிக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பீப்புளை பார்க்கணும், பீப்புளை வந்து நிறைய பீப்புளை பார்க்கணும், அவங்களுக்கு பார்ட்டி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விருப்பம். ஸோ இப்போ வந்து ஹியூ வந்து இன்டரப்ட் பண்ணுறாங்க. ஸோ கிளாரிஸா வந்து நான் காலையில் பார்த்தேன். ஸோ அவங்க வந்து அந்த மார்னிங் வந்து ஃப்ளவர் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தாரு இல்லையா, ஸோ அதை வந்து இங்கே ரீகலெக்ட் பண்ணி சொல்கிறாங்க. அண்ட் லேடி ப்ரூட்டனும் வந்து சொல்கிறாங்க, நான் கூட கேள்விப்பட்டேன் பீட்டர் வால்ஷ் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே திரும்பி வந்துட்டாராமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அவங்க 3 பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்து பீட்டரும் கிளாரிஸாவும் எப்படி வந்து லவ் பண்ணாங்க, பீட்டர் எந்தளவு பேஷனேட்டாக இருந்தார் கிளாரிஸா மேலே அப்படிங்கிற விஷயத்த வந்து ரீகலெக்ட் பண்ணாங்க. அண்ட் தென் பீட்டர் வந்து தேவையில்லாமல் வந்து இந்தியாவுக்கு போயிட்டு அங்கே வந்து யாரையோ கல்யாணம் பண்ணிவிட்டு நிறைய பிரச்சனையை வந்து பண்ணிட்டார் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு லேடி ப்ரூட்டன் வந்து பீட்டரை பற்றி ஸோ அந்த
நிமிஷத்தில் தான் வந்து ரிச்சர்ட் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ நாம் வந்து கிளாரிஸாவை பார்த்து இந்த லஞ்ச் முடிஞ்சோடனே கிளாரிஸாவை பார்த்து நம்ம வந்து லவ் பண்ணுறோம், உன்னை வந்து நான் வந்து ரொம்ப நேசிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரிச்சர்ட் வந்து கிளாரிஸா கிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறாரு. ஸோ அந்த லஞ்ச் பார்ட்டி வந்து முடிஞ்சிருது. லஞ்ச் பார்ட்டி முடிஞ்சோடனே அவங்க வந்து லேடி ப்ரூட்டன் வந்து பிஸ்னஸை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அண்டு ஸோ இவங்க என்ன விஷயத்தை வந்து அட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ நல்லா படித்து அவங்க இண்டிவிஜுவலாக இருக்கிற இண்டிபெண்ட்டாக இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து எங்கே போகணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னா, கனடாவுக்கு வந்து அனுப்பிடணும். இங்கிலாந்துலேருந்து அவங்கள வந்து கனடாவுக்கு வந்து எமிக்ரேட் பண்ணிடணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து விருப்பமாக வந்து சொல்கிறாங்க லேடி ப்ரூட்டன். இது வந்து ஒரு பாலிசியாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தான் இங்கே எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏவும் வந்து ஒரு அமெரிக்கன் தட் இஸ் இங்கிலீஷ் காலனி. ஸோ யூஎஸ்ஏ வந்து இங்கிலீஷ் காலனி, யூஎஸ்ஏவையும் அமெரிக்காவையும் வந்து இங்கிலாந்து வந்து இன்வைட் பண்ணியிருந்த டைம் அது. அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த காலனி தான், இங்கிலீஷோட காலனி. ஸோ லேடி ப்ரூட்டன் வந்து ஒரு லெட்டராக எழுதணும்னு நினைக்கிறாங்க. அந்த லெட்டர் எதில் பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? டைம்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ டைம்ஸ் அண்ட் ஹிந்துஸ் இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் இல்லையா? இப்போ யார் நினச்சாலும் எழுதிட முடியாது. இப்போ நாமளே வந்து ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ என்ன நம்ம பண்ணியிருக்கோம்? ஸோ யூஸ்வலாக நம்மக்கிட்டே வந்து நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு லெட்டர் எழுதித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க நல்லா படிச்சும் இருக்கலாம். ஆனாலும் எதுக்காக அந்த லெட்டர் எழுதி தரங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ நம்ம நல்லா கொஞ்சம் வேர்டியாக எழுதுவோம். நல்லா ஃப்ரேசஸ் வந்து ஒரு சிலர் போட்டு எழுதுவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ரைட்டிங் ஸ்கில் வந்து சிலருக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து இவங்க லேடி ப்ரூட்டன் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க யார்கிட்ட இருக்கிறதா. ஸோ ரிச்சர்ட் கிட்டேயும் ஹியூ கிட்டேயும் இருக்கிறதா அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் 2 பேரையும் அங்கே வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிச்சர்டுக்கு வந்து என்ன ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னா, அவருக்கு வந்து பாயிண்ட்டாக கீ பாயிண்ட்ஸை வந்து நல்லா சொல்லுவார். ஸோ அதனால் வந்து லேடி ப்ரூட்டன் ரிச்சர்டை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன தான் கீ பாயிண்ட்ஸை வந்து சொன்னாலுமே அதோட ரைட்டிங் ஸ்கில் வந்து யாருக்கு இருக்குது, நல்லா சூப்பர்பாக யாரால் வந்து ரொம்ப ஃப்ளாரலாக வந்து எழுத முடியும்னா, அந்த டைம்ஸ்க்கு வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரி, டைம்ஸ் நியூஸ் பேப்பருக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரி யாரால் எழுத முடியும்னா ஹியூ ஒயிட் பிரெட்டால் எழுத முடியும். அதனால தான் இவங்களையும் வந்து ஹியூ ஒயிட் பிரெட்டையும் லேடி ப்ரூட்டன் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரால் தான் நல்லா வந்து அந்த எடிட்டர்ஸ்க்கு வந்து அப்பீலிங்காக எழுத முடியும்னு சொல்லிட்டு ஹியூ ஒயிட் பிரெட் அங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிச்சர்ட் வந்து ஹியூ ஒயிட் பிரெட்டோட ரைட்டிங் ஸ்டைலில் வந்து நான்சென்சிக்கல் கிப்பரிஷ் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு நான்சென்சிக்கல் ஸ்டைல்னு சொல்லிட்டு. ஆனால் லேடி ப்ரூட்டன் வந்து அந்த ஸ்டைலை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அண்ட் இவரையுமே என்னன்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா மை பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூப்பிட்றாங்க. இப்போ வந்து பாட்டு முடிஞ்சிருச்சு. அந்த லெட்டரும் அவங்க வந்து நினச்ச மாதிரி எழுதி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அந்த லேடி ப்ரூட்டன் வந்து அவங்களோட சோஃபாவில் மெஜஸ்டிக்காக வந்து படுத்துட்ருக்காங்க. ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து இப்போ ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்த விஷயத்த வந்து அவங்களோட ஒரு விஷனாக வந்து விஷுவலைஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்படி சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவங்க ஒரு சின்ன ஒரு போனி ஹார்ஸை வந்து ரைட் பண்ணிட்டு போனாங்க. அண்ட் அவங்க பிரதர்ஸ் எப்பயுமே அவங்களோடயே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்க ஸோ எப்படி அந்த சின்ன வயசில் பிரதர்ஸ் அவங்களோட எப்பயுமே கூடவே இருந்தாங்களோ, இப்போ வந்து கரண்ட்டாக இப்போ அவங்களுக்கு வந்து 62 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து யார் ரெஸ்பெக்டபிள் மென் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிச்சர்ட் ஹியூ அண்ட் தென் ரிச்சர்ட் டாலவே அண்ட் ஒயிட் பிரெட் இவங்க 2 பேரும் அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி சந்தோஷப்படுறாங்க. ஸோ இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எப்படி லிங்க் பண்ணிக்கிறாங்கன்னா, ஒரு த்ரெட் மாதிரி லிங்க் பண்ணிக்கிறாங்க. ஹியூ அண்ட் ரிச்சர்ட் சீம் அட்டாச் டு லேடி ப்ரூட்டன் by a thread which grows thinner as they move farther away. Finally, the thread cuts, and Lady Bruton falls asleep. ஸோ இந்த த்ரெட்டு வந்து ரொம்ப தின்னான ஒரு த்ரெட்டாக இருக்குது. ஸோ அது இவங்க நகர அந்த த்ரெட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது, எலாங்கேட் ஆகுது. எலாங்கேட் ஆகிற த்ரெட் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அது கட் ஆகுது. ஸோ இவங்களுக்கு வந்து நல்ல தூக்கமும் வந்துடுது. ஸோ இப்போ ஹியூ ஒயிட் பிரெட் அண்ட் ரிச்சர்ட் டாலவே இவங்க வந்து அந்த லேடி ப்ரூட்டனோட பார்ட்டிலேருந்து வெளியே வந்தவங்க இப்போ ஒன்ஸ் அகெயின் விண்டோ ஷாப்பிங் பண்ணுறாங்க. ஏன்னா கூட யார் இருக்காங்க, ஹியூ ஒயிட் பிரெட் இருக்கார். ஸோ 2 பேருமே விண்டோ ஷாப்பிங் பண்ணுறாங்க. விண்டோ வழியாக பார்க்குறாங்க. ஸோ ஒரு ஸ்பானிஷ் நெக்லஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதை வந்து இவர் நினைக்கிறாரு, ஓகே நம்ம ஒய்ஃப்க்கு இதை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அண்ட் ரிச்சர்ட் டாலவே வந்து அந்த ஸ்டோருக்கு போகிறாங்க. ஸோ இவர் தான் அந்த விண்டோ வழியாக பார்த்து ஒரு ஸ்பானிஷ் நெக்லஸ் நல்லா இருக்குன்னு நினச்சார் இல்லையா? ஸோ அவர் வந்து அந்த ஸ்டோருக்குள்ளேயே போயிட்டார். இப்போ ரிச்சர்டும் வந்து இவரை வந்து ஹியூ ஒயிட் பிரெட்டை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இவருக்கு வந்து எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவங்க லேடி ப்ரூட்டன் வந்து டிஸ்கஸ் பண்ண இமிக்ரேஷன் அண்ட் ஹியூ ஒயிட் பிரெட் வந்து எழுதின லெட்டர் எதுலேயுமே அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் இந்த ஸ்பானிஷ் நெக்லஸை வந்து வாங்கினதில் கூட அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அந்த ஷாப்புக்குள்ளே போகிறார் அவர். ஸோ
இப்போ வந்து ரிச்சர்டும் வந்து டிசைட் பண்ணுறாரு, ஓகே நாமளும் நம்மளோட ஒய்ஃப்க்கு வந்து ஏதாச்சும் ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாரு. ஸோ ரிச்சர்ட் கன்சிடர்ஸ் பையிங் சம்திங் ஃபார் கிளாரிசா. ஹீ ஒன்ஸ் கேவ் ஹர் அ பிரேஸ்லெட் பட் ஷீ நெவர் வேர்ஸ் இட் விச் பெயின்ஸ் ஹிம் டு ரிமெம்பர். ஸோ இவர் வந்து ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்துருக்காரு. அதை வந்து கிளாரிசா வந்து போட்டுக்கவே இல்லை. ஸோ ரொம்ப பெயின்ஃபுல்லாக அதை வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறாரு இப்போ. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வீட்டுக்கு திரும்பி வராரு. ஸோ திரும்பி வந்தவர் வந்து கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொக்கே எடுத்துகிட்டு வராரு. ஸோ இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் ரெட் அண்ட் ஒயிட் ரோசஸ் டு bring to her and plans to say I love you to her which he hasn't said in years. ஸோ கையில் ஒரு பொக்கே எடுத்துகிட்டு நம்ம வந்து போகலாம், நம்ம கிளாரிசாவை பார்த்து இந்த பொக்கே கொடுத்து ஐ லவ் யூ சொல்லலாம், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஐ லவ் யூ சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ரிச்சர்ட் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ இவர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி பீட்டர் வில்ஷை பார்த்து இவர் வந்து பொறாமப்பட்டார் பீட்டரை பார்த்து, அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அண்ட் தென் எந்த அளவு கிளாரிசா வந்து பீப்புளை வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நவ் ஹி அக்ரீஸ் வித் கிளாரிசா when she says she was right not to marry Peter, as Richard feels that Clarissa needs support and Peter could not have supported her. ஸோ அங்கே வந்து அவர் வந்து ரிகலெக்ட் பண்ணுறாரு. ஸோ எப்படி வந்து பீட்டரும் கிளாரிசாவும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, பீட்டரை பார்த்து எப்படி ஒரு பொறாமப்பட்டார், அண்ட் கிளாரிசா எப்படி கரெக்டாக ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க, பீட்டரை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பீட்டரால் தனக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து எப்படி கிளாரிசா ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து நினைக்கிறாரு தன்னால் மட்டும்தான் வந்து கிளாரிசா வந்து சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரிச்சர்ட் டாலவே வந்து. ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம் கிளாரிசா வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்களோட கசின் ஒருத்தங்க எல்லி ஹெண்டர்சன் அப்படிங்கிற ஒரு கசின், இவங்க இன்வைட் பண்ணாமையே வந்து இப்போ அந்த பார்ட்டிக்கு வர போகிறாங்க. ஸோ இதனால் வந்து அவங்களால ரிஃப்யூஸும் பண்ண முடியல. ஸோ இதனால் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து இன்னொரு இரிட்டேஷன் என்னதுன்னா, எலிசபெத்தும் வந்து டோரிஸ் கில்மேனும் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. டோரிஸ் கில்மேன் எப்பயுமே வந்து எலிசபெத்தை வந்து ப்ரேயர்ஸில் வந்து இன்வால்வ் பண்ணி அவங்கள ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்கல. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பிக் பென் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. பிக் பென் 3 o'clockன்னு சொல்லுது. அண்ட் அந்த மொமெண்ட்டில் யார் வராங்கன்னா ரிச்சர்ட் வராரு, கையில் ஒரு பொக்கே எடுத்துகிட்டு வராரு. அண்ட் அவர் வந்து இவங்க கிட்ட கிளாரிசா கிட்ட பொக்கே கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களால வந்து ஐ லவ் யூ அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்ல முடியல. ஸோ ஐ லவ் யூ, லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் கன்ஃபர்ஸ் பண்ண முடியல, சொல்ல முடியல. ஸோ ரிச்சர்ட் வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கிளாரிசா ரொம்ப பிஸியாக வந்து அந்த பார்ட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரிச்சர்ட் வந்து கூப்பிட்றாங்க, வா என்னோட வந்து உட்காரு, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, ஹாப்பினஸ்னால் இது தான், நம்ம 2 பேர் சேர்ந்து உட்காந்தா ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், வா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து கிளாரிசா வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லி ஹெண்டர்சன் பற்றியும் டோரிஸ் கில்மேனை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கூப்பிடாமையே எல்லி ஹெண்டர்சன் வந்து வரப்போகிறாங்க, அண்ட் டோரிஸ் கில்மேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளோட பொண்ணை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற 2 விஷயத்தையும் நினச்சி ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க ஹஸ்பண்ட் கிட்ட. ஸோ ரிச்சர்ட் கஃபூஸ் வந்து அவரோட பிஸி ஸ்கெட்யூலில் தான் இன்னுமே இருக்கார். அவருக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்குது ஆர்மேனியன்ஸோட, அதை வந்து அவர் அட்டன் பண்ணி ஆகணும். அண்ட் கிளாரிசா வந்து யோசிக்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு கல்ஃப் இருக்குது, ஒரு பிரிவினை இருக்குது. ஸோ இது அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பிரிவினை கிடையாது, இது வந்து ஒரு ப்ரைவசி, இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து இருக்க வேண்டிய ஒரு ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸோ மீட்டிங் கிளம்புறதுக்கு முன்னாடி கிளாரிசாக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் 1 hour ஆச்சு நீ வந்து லஞ்சுக்கு அப்புறம் நீ ரெஸ்ட் எடுத்தாகணும். ஸோ டாக்டர் வந்து உனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, நீ லஞ்ச் எடுத்தாகணும், அண்ட் தென் அதுக்கப்புறம் ரெஸ்ட்டும் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிச்சர்ட் வந்து ரொம்ப கேரிங்காக சொல்கிறாங்க. அண்ட் கிளாரிசா வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுறாங்க. ஸோ எந்தளவு வந்து நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து அடோரபுளாக ரொம்ப பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது அவருக்கு, அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்டை பார்க்க எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு அண்ட் இவங்க வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ நான் வந்து எந்தளவு வந்து இருக்கேன், ஸோ எனக்கு வந்து பார்ட்டிஸை விட எனக்கு வந்து பாலிட்டிக்ஸை விட எனக்கு பார்ட்டிஸ் தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குது, ரோசஸ் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குதே தவிர ஆர்மீனியன்ஸை பற்றி எனக்கு வந்து கவலை கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. பாலிட்டிக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடையாது. இவங்களால வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கலாக ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியும்னா கிடையாது. அதே வந்து நீ பார்ட்டி கண்டக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் இவங்க இமீடியட்டாக வந்து அதுக்குண்டான விஷயத்த செஞ்சுருவாங்க. ஏன்னா இவங்க கிளாரிசா வந்து ஷீ இஸ் மோர் டுவர்ட்ஸ் பீப்புள், ஒரு பீப்புள் ஓரியன்ட் பர்சன் தான் இந்த கிளாரிசா. அண்ட் இவங்க வந்து சடனாக வந்து அன்ஹாப்பி ஆகிடுறாங்க. என்ன அன்ஹாப்பினஸ்க்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ரிச்சர்டும் பீட்டரும் தான். அவங்க 2 பேருமே வந்து ஒரே விஷயத்த கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. என்னென்னா அடிக்கடி நீ வந்து பார்ட்டிஸ் கண்டக்ட் பண்ணுற, உனக்கு என்ன பார்ட்டின்னா உனக்கு ஒரு சந்தோஷம்,
அடிக்கடி யாரையாச்சும் கூப்பிட்டு நீ வந்து பேசிகிட்டு இருக்கணும், பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன கவனிக்கிறது இல்லைன்னா, கிளாரிஸா எந்தளவு மெனக்கெடுறாங்க, எந்தளவு ஆர்டிஸ்டிக்கலாக அந்த பார்ட்டியை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன்றாங்க. 2 மேலும் ரிச்சர்டும் அப்ரிஷியேட் பண்ணல, பீட்டரும் அதை வந்து ஏற்றுக்கல அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வருத்தமாகவே இருக்குது. நம்ம கிளாரிஸா வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இப்போ போய் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இவங்க ரெஸ்ட் எடுக்கிற டைமில் அங்கே யார் வராங்கன்னா எலிசபெத் வராங்க. ஸோ எலிசபெத்துக்கு தெரியும் அம்மா தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இருந்தாலுமே அந்த இடத்துக்கு வராங்க. அண்ட் இங்கே வந்து எலிசபெத் எப்படி ரைட்டர் டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, the writer describes her as darker and more exotic looking than her parents. She is 17 and has recently grown up very serious. ஸோ இவங்க வந்து ஒரு ரொம்ப டார்க்காக இருக்காங்க. அண்ட் அவங்க பேரண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்பியரன்ஸில் இருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் 17 years old. ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ இங்கே உள்ள அம்மாவும் பொண்ணும் பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே யார் வெயிட் பண்ணுறாங்கன்னா, அங்கே மிஸ் கில்மேன் வெயிட் பண்ணுறாங்க. மிஸ் கில்மேன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இவங்க எலிசபெத்தோட ஹிஸ்ட்ரி டீச்சர். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி டீச்சருக்கு அங்கே என்ன வேலை, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அம்மாவும் பொண்ணும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அந்த இடத்துல நின்று ஓவர் ஹியர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து கவனிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர். ஸோ இவங்க எப்பயுமே வந்து எதில் இருப்பாங்கன்னா, ஒரு மேக்கின்டாஷ் கோட்டில் இருப்பாங்க. மேக்கின்டாஷ் கோட் வந்து ஒரு ரப்பர் கோட், ரெயின் கோட் மாதிரி ஒரு ரப்பர் கோட் அது. ஸோ இதில் தான் அவங்க எப்பயுமே இருப்பாங்க. அந்த எதுக்காக அந்த இதில் வந்து மேக்கின்டாஷ் கோட்டில் இருக்காங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு நார்மல் அப்பியரன்ஸ் போதும். யாரையுமே இவங்க வந்து ப்ளீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு கிடையாது. அண்ட் இவங்களுக்கு வந்து கிளாரிஸாவை நினச்சி ஒரு ஜெலசி இருக்குது. ஸோ கிளாரிஸா வந்து ரொம்ப ரிச்சாக இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து யாருக்கும் அவங்களோட ஆட்டிடியூடே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கல. கிளாரிஸா வந்து அவங்களுக்கு மிஸ் கில்மேனுக்கு வந்து பிடிக்காது. ஆனால் யாரை வந்து கைண்டுன்னு நினைக்கிறாங்கன்னா, ரிச்சர்ட் வந்து ரொம்ப கைண்டான பர்சன் நினைக்கிறாங்க. ஏன்னா ரிச்சர்ட் தான் வந்து இவங்கள வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ ரிச்சர்டோட ஃப்ரெண்டு வீட்டில் இவங்க வேலை செய்யாத பார்த்துட்டு தான் பரிதாபப்பட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க கில்மேனை வந்து ரிச்சர்ட் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ மிஸ் கில்மேனுக்கு வந்து டோரிஸ் கில்மேன் அவங்களோட ஃபுல் நேம். ஸோ டோரிஸ் கில்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப டிஜெக்டடாக இருப்பாங்க எப்பயுமே. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யாரோ ஏமாற்றிட்டதா வந்து நினைக்கிறாங்க. அவங்கள வந்து இந்த உலகமே ஏமாற்றிட்டதா, கடவுள் வந்து அவங்கள ஏமாற்றிட்டதா வந்து நினைக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப புவர், கிளம்ஸி அண்ட் அன்அட்ராக்டிவாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. கிளாரிஸாக்கு வந்து என்ன எப்பயும் ஒரு தாட்டுனா, கிளாரிஸாக்கு வந்து இவங்க மிஸ் கில்மேன் வந்து இவங்கள வெறுக்கிறாங்க அப்படிங்கிறது கிளாரிஸாக்கு வந்து நல்லாவே தெரியும். அண்ட் இவங்களால ஒரு விஷயம் வந்து நம்ப முடியல, எந்தளவு வந்து இவங்க வந்து தன்னை வெறுக்கிறாங்க அப்படிங்கிறது, ஏன் இந்தளவு வெறுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. அண்ட் இவங்க ஒரு விஷயத்த நம்புகிறாங்க, அது என்னதுன்னா, எலிசபெத்தை தங்கிட்டது இவங்க பிரிக்கிறதுக்கு நிறைய பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து கிளாரிஸா வந்து மனப்பூர்வமாக நம்புகிறாங்க. ஸோ எலிசபெத் அங்கே அவங்க அம்மா கிட்ட எதுக்காக வந்திருப்பாங்கன்னா, பெர்மிஷன் கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க வெளியே போகிறதுக்கு டோரிஸ் கில்மேனோட. ஸோ டோரிஸ் கில்மேன் கோஸ் அவுட் சைட் வித் எலிசபெத் ட்ரைங் டு கண்ட்ரோல் ஹர் ஹேட்ரட் ஆஃப் கிளாரிஸா. ஸோ கிளாரிஸா மேலே இருக்கிற வெறுப்பை மறைச்சிட்டு இப்போ அவங்க பொண்ணோட சேர்ந்து நிற்கிறாங்க. எதுக்குன்னா இப்போ பெர்மிஷன் கேட்கறதுக்காக. இப்போ பொண்ணை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க. ஸோ மிஸ் கில்மேன் திங்ஸ் தட் கிளாரிஸா லாஃப்ட் அட் ஹர் ஃபார் ஹர் அக்லினஸ் அண்ட் ஷீ ட்ரைஸ் டு சப்ரஸ் ஹர் டிசையர் டு ரிசம்பிள் கிளாரிஸா. ஸோ இப்போ வந்து அவங்க ஆக்சுவலி எப்பயுமே யாரை இமிட்டேட் பண்ணணும்னு நினைப்பாங்கன்னா, கிளாரிஸா வந்து இமிட்டேட் பண்ணணும்னு நினைப்பாங்க இந்த மிஸ் கில்மேன். ஸோ இவங்க வந்து கிளாரிஸா வந்து தன்னை பார்த்து சிரிக்கிறாங்க, இவங்க பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்காங்க, அக்லியாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து கிண்டல் பண்ணி தான் கிளாரிஸா வந்து தன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க பொலைட்டாக சிரித்தா கூட இவங்க வந்து அப்படி அசியூம் பண்ணிக்கிறாங்க டோரிஸ். ஸோ மிஸ் கில்மேன் வந்து ரொம்ப சோகமாக அவங்க வந்து நடக்கிறாங்க. அவங்க எப்பயுமே அவங்க வந்து ப்ரே பண்ணுவாங்க. ஸோ திங்கிங் பிட்டர்லி தட் ஷி ஹாஸ் பீன் டினைட் ஆல் த ப்ளஷர்ஸ் அண்ட் லக்ஸுரிஸ் தட் வேர் கிவன் டு கிளாரிஸா டாலவே. ஸோ எல்லா லக்ஸுரிஸும் எல்லா ப்ளஷரும் யாருக்கு கிடைச்சிருக்கு, கிளாரிஸா கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து தனக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து மிஸ் கில்மேனால் ஏற்றுக்க முடியல. அண்ட் ஆல் மிஸ் கில்மேன் லிவ்ஸ் ஃபார் நவ் இஸ் எலிசபெத். இதெல்லாம் யாருக்காக இப்போ வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, எலிசபெத்துக்காக தான் இவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. ஸோ எலிசபெத் ஃபுட் அண்ட் ஹர் ஸ்மால் கம்ஃபர்ட்ஸ் ஆஃப் டீ அண்ட் ஹாட் வாட்டர் பாட்டில் அட் நைட். ஸோ இதெல்லாம் தான் இப்போ அவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது.
ஸோ ஒன்று எலிசபெத்தோட கம்பேனியன்ஷிப், இன்னொன்று வந்து ஃபுட்டு அண்ட் அவங்க வந்து சின்ன சின்ன கம்ஃபர்ட்ஸ், ஆசைப்பட்டதை வாங்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் அண்ட் ஒரு ஹாட் வாட்டர் பாட்டில். ஸோ இது இருந்துட்டால் போதும். இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் லக்ஸுரி. ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி கிளாரிஸா மேலே ஒரு கோவம் வருதோ, எப்போல்லாம் இவங்களுக்கு வந்து நிறைய ப்ளஷர்ஸ் வந்து கிடைக்கல, கிளாரிஸா கிடைச்ச ப்ளஷர்லாம் எப்போல்லாம் இவங்களுக்கு கிடைக்கலன்னு தோணுதோ, அப்போல்லாம் பாஸ்டரோட வேர்ட்ஸ் வந்து இவங்க மனசில் வரும். ஸோ அது வந்து அவங்க பாஸ்டர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பாஸ்டர்னா பாஸ்டர்னா உங்களுக்கு தெரியும், ப்ரீஸ்ட்டு. ஸோ ப்ரீஸ்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ நீ வந்து நிறைய சஃபர் ஆகிறன்னா, நீ வந்து நிறைய விஷயத்த கற்றுக்கிற, நிறைய நாலேஜை கெயின் பண்ணிக்கிற அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கிறது வந்து அவங்க ப்ரீஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து சொல்லி இவங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க போல் எப்பயுமே. மிஸ் கில்மேன் வந்து சொல்கிறாங்க, யாருமே தன்னளவு கஷ்டப்பட்டதில்லை, நான் கஷ்டப்பட்ட மாதிரி யாருமே இது வரைக்கும் கஷ்டப்பட்டதில்லை அப்படிங்கிற ஒரு தாட் வந்து செல்ஃப் பிட்டி, தன்னைத்தானே வந்து ரொம்ப பரிதாபமாக வந்து நினச்சிக்கிற குணம் வந்து மிஸ் கில்மேனுக்கு எப்பயுமே இருக்குது. எலிசபெத் வந்து ரொம்ப மெச்சூர்டாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இவங்கள வந்து ஒரு ஆர்மி அண்ட் நேவி ஸ்டோர்ஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக, அவங்கள என்கேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. ஸோ அங்கே வந்து மிஸ் கில்மேன் வந்து பெட்டிகோட்ஸ் வந்து வாங்குறாங்க. அண்ட் அவங்க 2 பேருமே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஒரு டீ வந்து ஆர்டர் பண்ணி குடிக்கிறாங்க. இப்போ ஸ்லோவாக வந்து மிஸ் கில்மேன் வந்து எலிசபெத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கிலீஷோட Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.